பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். திருச்செங்காட்டங்குடியில் வீற்றிருக்கக்கூடிய வாதாபி கணபதியை பற்றி தான் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருச்செங்காட்டங்குடி என்பது ரொம்ப அற்புதமான திருத்தலம், பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம். இத்திருத்தலம் இங்க பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்ட நாயன்மார்களுள் சிறு தொண்டர் இந்த தலத்தில் வீற்றிருந்து எம்பெருமானை வழிபட்ட அற்புதமான பெருமை பெற்ற திருத்தலம். பரஞ்சோதியார் என்கின்ற ஒரு அற்புதமான பெயரிலே அவதரித்த சிறு தொண்ட நாயனார் போர் செய்யும் பொருட்டு புறப்படுகிறார். இப்ப வாதாபியை ஆளக்கூடிய அரசனை அழிக்கணும். யாராலையும் போரிட்டு அவனை அழிக்க முடியவில்லை. சிறு தொண்டர் சிவபெருமானினுடைய அருள் பெற்றவர் இல்லையா, அதனால அவரை வெற்றி கொள்வது இவருக்கு ரொம்ப ரொம்ப செயலா இல்லை. இவர் போறாரு, வெற்றி கொள்கிறார். அங்கிருந்து வருகின்ற பொழுது கணபதியை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்கிறார். வாதாபியிலிருந்து கொண்டு வந்த கணபதி இங்கு திருச்செங்காட்டங்குடியில் அமைந்திருக்கிறது. இப்ப இந்த கணபதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மகத நாட்டை ஆண்டு வந்த மன்னனுக்கு யானை தலையோட அசுர உடலோட ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கஜமுகாசுரன் என்கின்ற பெயர் வைத்து ரொம்ப அற்புதமா அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார்கள். தன்னுடைய தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானை நோக்கி அந்த குழந்தை தவம் இருக்கிறது. அந்த தவத்தினுடைய பலனால் யாராலும் அழிக்க முடியாதபடி வரத்தை கஜமுகாசுரன் பெற்றுக்கொள்கிறான். இப்ப அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரையும் படாத பாடுபடுத்துறான் அந்த அசுரன். இப்ப யாராலையும் அந்த கொடுமையை தாங்க முடியவில்லை. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் தேவர்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அப்ப சிவபெருமான் யானை முகத்தோடு ஒரு குழந்தை தனக்கு பிறப்பான். அந்த குழந்தை கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், கணபதி என்கின்ற நாமம் கொண்டவன். அந்த குழந்தையால் இந்த அசுரன் அழிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றார். அதை போலவே அவதரித்தவர் தான் கணபதி. இப்போ அந்த கணபதி என்ன செய்யறாருன்னா, கஜமுகாசுரனோட போரிடுறாரு. இப்போ இவன் பெற்ற வரத்தால எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் போரிட முடியல. தன்னுடைய ஒற்றை கொம்பை ஒடித்து அந்த ஒற்றை கொம்பை வைத்து அந்த கஜமுகாசுரனை அழித்து விடுகிறார் கணபதி. இப்போ அவன் என்ன செய்கிறான், பெருச்சாலியாக மாறிடுறான். பெருச்சாலியாக மாறி மறைந்து மறைந்து ஓடுகின்ற பொழுது அவனை அப்படியே வதம் செய்து விடுகிறார் கணபதி. இப்போ கஜமுகாசுரனினுடைய அந்த குருதியானது அந்த பகுதி முழுக்க பாய்கிறது. அந்த காடு முழுக்க பாய்ந்ததால அந்த காட்டு ரொம்ப சிவப்பு நிறம் வாய்ந்ததா செங்காடா மாறிடுச்சு. அதனால தான் திருச்செங்காடு அப்படிங்கிற ஒரு பெயர் அந்த திருத்தலத்திற்கு ஏற்பட்டது. ஆத்தி மரத்து கீழே வாதாபி கணபதியாக கணபதி அங்கு வீற்றிருக்கிறார். இப்போ அந்த அசுரனை கொன்னதால அவருக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது. அதை நிவர்த்தி செய்வதற்காக சிவபெருமானை வணங்க வேண்டும். அந்த இடத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து கணபதி அவரை வணங்கினார். அதனால் கணபதீஸ்வரர் என்கின்ற ஒரு அற்புதமான பெயர் அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உண்டு. அந்த பகுதியானது கணபதீஸ்வரம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. இப்போ சிறு தொண்டரினுடைய வரலாறு நாம் அறிந்ததுதான். அவருடைய வரலாற்றில் சிறு தொண்ட நாயனார், அவருடைய அன்பு மனைவி திருவெண்காட்டு நங்கை, அவர்களின் அன்பு மகன் சீராள தேவன், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண் சந்தனத்தாதி, இவர்கள் நால்வரும் சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்க தொண்டர்களாக இருந்தவர்கள். இப்போ இந்த நால்வருக்கும் அந்த திருத்தலத்தில் தனித்தனியாக சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு. வாதாபி கணபதி அப்படின்னு நாம் இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா, இல்வளவன் வாதாபி அப்படின்னு 2 அசுரர்கள் இருந்தனர். இப்போ அந்த அசுர சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கானகத்திற்கு வருகின்றவர்களை எல்லாம் ரொம்ப அன்போடு அழைத்து அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு, அதுவும் அறுசுவை உணவு கொடுத்து நிறைவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வயிற்றுக்குள்ள வாதாபி உள்ளே போயிடுவான்.
வாதாபியை கறி சமைத்து அந்த வாதாபியை அவர்கள் உண்டு விடுவார்கள். இப்போ வயிற்றுக்குள்ள வாதாபி இருக்கானா, வெளியில இருக்க இல்வளவன் என்ன சொல்வானா, வாதாபி நீ வெளிவர கடவாய் அப்படின்னு சொன்ன உடனே வயிற்றை கிழித்து கொண்டு அந்த வாதாபி வெளியே வருவான். அதனால அந்த மனிதர்களோ யார் அந்த உணவை உண்டார்களோ அவர்கள் மாய்ந்து போவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து அந்த சகோதரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தனர். இப்ப அந்த சமயம் அகத்திய முனிவர் அந்த பகுதிக்கு வராரு. இப்ப அகத்திய முனிவருக்கும் அதை போலவே இவர்கள் செய்கிறார்கள். வாதாபியை சமைத்து பரிமாற அகத்திய முனிவரும் அதனை உட்கொள்ள வயிற்றுக்குள்ள போன உடனே இவன் இல்வளவன் அவனை கூப்பிடலாம் அப்படின்னு வருகின்ற பொழுது அகத்திய முனிவருக்கு கணபதியினுடைய அருளால் எல்லாம் தெரிந்து விடுகிறது. இந்த இல்வளவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வாதாபி ஜீரணமாகுவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாதாபி ஜீரணோபவ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வயிற்றுக்குள்ள ஜீரணமாகி அழிந்து விடுகிறான். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அரக்கன் தான் இதுவரை செய்து வந்த அந்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறான். இப்போ இந்த அசுரர்களை அழிப்பதற்கு அகத்தியருக்கு துணை புரிந்தவர் கணபதி. அதுவும் வாதாபியை அழிப்பதற்கு கணபதியாக வந்து அவருக்கு உதவி செய்ததால் வாதாபி கணபதியாக போற்றப்படுகிறார். இந்த உதவி செய்ததற்கு பலனா அகத்திய முனிவர் இந்த கணபதியை வழிபடுகிறார். திருச்செங்காட்டங்குடி கீழ வீதியில வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான விநாயக பெருமானுக்கு ஸ்ரீ வேண்டும் விநாயகர் அப்படின்னு பெயர். வேண்டுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். இப்போ பரஞ்சோதியார் ஒவ்வொரு போருக்கு செல்கின்ற பொழுதும் விநாயக பெருமானை வணங்கி ஸ்ரீ வேண்டும் விநாயகரை வணங்கிவிட்டு புறப்படுவார். அந்த போரிலே அவருக்கு வெற்றி நிச்சயம். அதை போலவே பக்தர்கள் தன்னுடைய வேண்டுதலை இந்த விநாயகர் முன்பு வைக்கின்ற பொழுது தான் வேண்டியது அப்படியே வேண்டிய வண்ணமே நிறைவேறும். அதனால் இந்த விநாயகருக்கு ஸ்ரீ வேண்டும் விநாயகர் என்கின்ற ஒரு அற்புதமான பெயரும் இருக்கிறது. திருச்செங்காட்டங்குடியில் வீற்றிருக்கக்கூடிய வாதாபி கணபதி நாம் வேண்டுகின்ற எல்லா நலன்களையும் நமக்கு அருள்வார். மீண்டும் வேறொரு தளத்தில் வீற்றிருக்கக்கூடிய கணபதியோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.